ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? நானுமே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2-3 டேஸில் ஊருக்கு போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஈஸ்டர் ஹாலிடேஸ் வருது இல்லையா, 2 வீக்ஸ் ஹாலிடேஸ் வருது இல்லையா, நாங்களும் 2 டேஸ் பிஃபோராக லீவு போட்டுட்டு ஏர்லியராக போயிடலாம் அப்படின்ற மாதிரி டிக்கெட் எல்லாமே போட்டு வச்சுருந்தோம். பட் இந்த வார் இஷ்யூனால் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு போகிற மாதிரி இல்லை. இப்போ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ஷாப்பிங் அதுன்னு ஜாலியாக பிஸியாக இருந்திருப்போம். ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களும் பசங்களை பார்க்கணுன்னு கேட்டுட்டு இருக்கவே நாங்களும் டிக்கெட்லாம் போட்டு வச்சுருந்தோம். பட் கேன்சல் ஆகிடுச்சு. ஏர்லைன்ஸ்லேருந்து ஃபுல்லாக மெயில் வந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் வந்து இங்கேருந்து போகிற ஃப்ளைட்டுமே 2 hours டிலே. அப்புறம் அங்கேருந்து துபாயிலேருந்து கனெக்ஷன் ஃப்ளைட்டு. ஸோ துபாயில் வந்து நம்மளுக்கு லேஓவர் இருந்துச்சு. அங்கேயுமே 20 hours வெயிட் பண்ணுற மாதிரி மெயில் வந்துச்சு. ஸோ இப்படி நிறைய டைம் சேஞ்ச் பண்ணி மெயில் வந்துட்டு இருக்கவே நாங்களும் சரி இப்போதைக்கு சேஃப் இல்லை, பசங்களையும் கூட்டிகிட்டு நம்ம 20 hours அங்கே வெயிட் பண்ணி போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், போஸ்ட்பான் பண்ணிடலான்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மேலே 1 வீக் தான் லீவ் இருக்குது. அதுவும் சரியாக வராது. ஸோ அப்படியே ஆஸ் யூஷுவல் ஜூலைக்கு போகிற மாதிரியே பிளான் போட்டாச்சு. சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் இப்போதைக்கு ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்துட்டேன். இந்த வீக்கோட பசங்களுக்குமே ஸ்கூல் முடிஞ்சு அப்புறம் 2 வீக்ஸ் ஹாலிடே தான் வச்சு செய்ய போகிறாங்க. அப்புறம் வந்து ஹிந்தி கிளாஸ்க்கு வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா எடுத்துகிட்ருக்காங்க, பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் நல்லா என்டர்டெயின் பண்ணி அப்படி கொண்டு போகிறனால அவங்களுக்கும் பிடிச்சிடுச்சு. சின்னதும் போது பெருசு 2 பேருமே பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் இப்போ கிளாஸும் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுது. ஸோ அதனால் உங்களுக்கு வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? குக்கிங் எல்லாமே முடிஞ்சுது. பசங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டாங்க. இனி அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பணும்.
இன்றைக்கி சின்னதுக்கு மேத் ஒர்க் ஷாப் இருக்குது, பெருசுக்கு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சு அவங்களுக்கும் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பசங்களையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நானுமே புதுசாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய வேலை ஜாப் தேடிட்டுருக்கிறேன். எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் சரி நெக்ஸ்ட்டு பிளான் ஏ பிளான் பி மாதிரி கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணிடலாம். அதுவும் ஒரு சைடில் நம்மளுக்கு நடக்கட்டுமேன்னு அதுவும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரெகுலராக அதுவும் படிக்க ஆரம்பித்தாச்சு. சைட் பை சைடு அதுவும் போயிட்டு இருக்குது இப்போது. வாலண்டியரிங்கும் போயிட்டுருக்குது. வாலண்டியரிங் போயிட்டு பேலன்ஸ் இருக்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கோர்ஸும் படிச்சுட்ருக்கிறேன். இப்படி தான் இப்போதைக்கு என்னோடய டேஸ் போயிட்டுருக்குது. மார்னிங் பசங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்து அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் இல்லையா. 2 டேஸ் தான் வாலண்டியரிங் போவேன். ஸோ மற்ற டேஸ்லலாம் கோர்ஸும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சைட் பை சைடு இந்த லைன்லேயும் ட்ரை பண்ணலாம், வாலண்டியரிங்லேயும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். சரி பார்க்கலாம், ஹோப் என்றைக்கு ஜாப் கிடைக்குதுன்னு தெரியலை. பட் என்னோடய எஃபர்ட்டு போட்டுட்ருக்கிறேன். நேற்று ஷாப்பிங் போயிருந்தப்போ டிகே மேக்ஸில் இந்த எடமாமி பார்த்தேன். இது ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். ஸோ பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் இது பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரையும் பண்ணுறேன். ஸோ இது வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் இந்த பட்டாணி கடலை சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்போ எனக்கும் பிடிச்சிது, பசங்களுக்குமே பிடிச்சிது. ஸோ அதுவுமே சாப்பிட்டு கோர்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.